மகளிர் நலப்பிரிவு லாப்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சை 24 மணி நேர விபத்து சிகிச்சை பிரிவு டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் தீபாவளி கொண்டாட சொந்த ஊர்களுக்கு வாகனங்களில் படையெடுத்துள்ள மக்களால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சதீஷ் வழங்கிட கேட்கலாம். சதீஷ், வணக்கம். போக்குவரத்தை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே புதிய மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நிறைவு பெறாததால் தீபாவளி பண்டிகைக்காக சொந்த ஊருக்கு செல்லும் பொதுமக்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்து வருகின்றனர். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் ஆற்காடு அருகே புதிய மேம்பாலம் கட்டும் பணியானது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தொடங்கி நடைபெற்று வருகிறது. தற்போது வரையில் மேம்பாலம் கட்டும் பணிகள் நிறைவு பெறாததால் தீபாவளி பண்டிகைக்காக கிருஷ்ணகிரி நோக்கி செல்லும் பொதுமக்கள் ஆற்காடு பாலத்தை கடக்க முடியாமல் தவித்து வருகின்றனர். புதிய மேம்பாலத்தின் பக்கவாட்டு பகுதியில் சர்வீஸ் சாலையின் வழியாக வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பெய்த மழை காரணமாக சாலையில் குண்டும் குழியுமாக காணப்படுவதால் வாகனங்கள் ஒன்றன் பின் ஊர்ந்து செல்லும் நிலை உள்ளது. இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் மேம்பாலத்தின் மற்றொரு பகுதியிலிருந்து வாகனங்கள் மாற்று வழியாக அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. தற்போது போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பணியில் காவலர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சதீஷ். மணி நேர ஐசியு, பொதுநல மருத்துவம், எலும்பு முறிவு சிகிச்சை, ENT டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர்.